ஒரு சிறிய கிராமத்தில் பாப்பா என்ற சிறுவன் இருந்தான். அவன் பள்ளிக்கு செல்லும்போது பழைய கிழிந்த காலனியில் நடந்தான். ஒரு நாள் ஒரு புதிய மாணவன் அழகான புதிய காலனியில் வந்தான். மற்ற குழந்தைகள் பாப்பாவை சிரித்தார்கள். ஆனால் பாப்பா அக்கறையின்றி தினமும் பள்ளிக்கு போனான். ஆசிரியர் இதை கவனித்து பாப்பாவுக்கு புதிய காலனியை பரிசாக வழங்கினார். பாப்பாவின் முயற்சி மற்றும் நிலைத்தன்மை எல்லோருக்கும் உதாரணமாக ஆனது. பாப்பா புதிய காலணிகளை அணிந்து தனது நண்பர்களுடன் சந்தேகம் மற்றும் மகிழ்ச்சியுடன் கண்டுகொண்டான். பள்ளி மதிய சமயத்தில் ஆசிரியர் பாப்பாவை பாராட்டினார். இப்போது அவன் அனைவருக்கும் ஒரு உதாரணமாகி இருக்கிறான். எவ்வாறாயினும் முயற்சி மற்றும் பொறுமையை எடுத்துக்கொள்வது வெற்றியை தருவது என்பதை அவர்கள் காணலாம். பழைய காலனி போல் இன்று பாப்பா புதிய காலனியுடன் பள்ளிக்கு வந்தான். அவன் மற்ற பச்சோனால் பாராட்டப்படுகிறான். அவர்கள் அவனை போற்றுகிறார்கள். இப்பொழுது பாப்பா தனது கல்வியில் கூடுதல் முயற்சியுடன் இருப்பான். தனது கனவுகளை நிஜமாக்குவதை எதிர்பார்க்கிறான்.